இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 1,71,56,338 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நாடு முழுவதிலும் 13,759 நிலையங்களில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்காத வாக்காளர்கள் அருகிலுள்ள தபால் நிலையங்களில் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வாக்கை செலுத்தும் போது கட்சியின் சின்னத்துக்கு முன்னால் புள்ளடியிடுமாறு ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்தார். 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கான அனைத்து நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் பணி அத்தியாவசிய பணியாகும். அந்தந்த அதிகாரிகள் குறித்த தினத்தில் குறிப்பிட்டபடி குறித்த இடங்களில் கடமைக்கு செல்வது கட்டாயமாகும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாத போதிலும் உங்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட ஆள் அடையாள அட்டையை எடுத்துச் செல்வது அவசியமாகும். இந்த தேர்தலில் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் வெவ்வேறாக வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளன. அதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நான் காண்பிப்பது ஒரு வாக்குச்சீட்டின் மாதிரியாகும். ஒருபுறம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுக்களின் பெயர், அடுத்த பட்டியல் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. வெற்று பட்டியில் உங்களுக்குரிய புள்ளடியை இட முடியும். ஒரு புள்ளடியால் மட்டும் வாக்கை செலுத்த முடியும். இந்த வாக்குச்சீட்டில் வேறு எந்த ஒரு அடையாளத்தை இடவோ வரையவோ பேரை இடவோ அதனை சிதைப்பதோ வேறு எந்த விதமான பதிவையும் வைப்பது வாக்குச்சீட்டு நிராகரிப்பதற்கான காரணமாகும். நீங்கள் விரும்பும் அரசியல் கட்சிக்கோ சுயேட்சை குழுவுக்கோ ஒரே ஒரு புள்ளடியை வெற்றுக்கூட்டில் இடவும். சுவாதீன கண்டாயமே சலகுனட்ட இதிரியன் தியன ஹிஸ் கொட்டுவே தபான். இதே நேரம் சுயாதீன தொலைக்காட்சியின் 7வது மணித்தியாலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க கருத்து தெரிவிக்கையில், உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளுக்கு பெறுமதி சேர்க்க வாக்காளர்கள் அனைவரும் வாக்கினை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு நிறுவனங்களும் எமக்காகவே உள்ளன. அவற்றின் பணிகள் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது நாட்டின் அரச பொறிமுறையை இயங்கச் செய்வதற்காகும். பாராளுமன்ற உறுப்பினர்களை நாட்டின் சட்டத்தை தயாரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களின் பணி என்ன? இனம், மதம், மொழி, உயர்வு, தாழ்வு என்ற பேதங்களுக்கு அப்பால் மனிதனாக பிறந்ததன் பின்னர் மரணிக்கும் வரை எமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பாகும். அதிலிருந்து எம்மால் விடுபட முடியாது. இது ஒரு குட்டி தேர்தல். இதில் பயனில்லை, ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் என்று கூற முடியாது. எமது வீதிகள் திருத்தப்படாவிட்டால், குப்பைகள் அகற்றப்படாவிட்டால், எமக்கான நீரை சுத்திகரித்து தராவிட்டால் பயனில்லை. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கே இந்த உள்ளூராட்சி சபைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது ஒரு தேர்தல் மட்டுமே என சிலர் நினைப்பார்கள். இதனால் எமக்கு பயனில்லை. எமக்கு வீதி ஒன்றை அமைக்க வேண்டும் என்றால் பாராளுமன்ற உறுப்பினரை நாடலாம் என்றும் கூறுவார்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்படுவோர் மக்கள் உணரக்கூடிய வரையில் தமது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இதன் ஊடாகவே இந்த பணி நிறைவேறுவதாக கருதும் வகையில் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். வாக்கை செலுத்தி இதற்கு பெறுமதி சேர்க்க வேண்டும். நாம் தெரிவு செய்யும் உறுப்பினர்கள் எம்மை கைவிட முடியாது. அவர்கள் எமக்கான பணியை நிறைவேற்ற வேண்டும். අපිට අතල්ලා ඉන්න බෑ අපත් කළ නියෝජිතයෝ. අපි දිගින් දිනේ පසුවිපරමක් යන්න ඕනේ. ඒක වෙනවා කමිටු තියෙනවා. ඉතින් මේවා එළියට එන්නේ නැහැ. ඒවා පුනීති පොත්වල ඇතුළේ තියෙනවා. வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கினை செலுத்துவதையோ புள்ளடி இடுவதையோ படம் பிடிப்பது, காணொளியில் பதிவு செய்வது, சமூக ஊடகங்களில் வெளியிடுவது ஆகியன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களில் செல்லிட தொலைபேசிகள் பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் படம் பிடிப்பது, காணொளிகளை பதிவு செய்வது, ஆயுதங்களை வைத்திருப்பது, புகைப்பிடித்தல், மதுபான பயன்பாடு, போதைப்பொருள் பயன்பாடு ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பு இடம்பெறும் போது வாக்குச்சாவடிகளுக்கு அருகாமையில் அதன் எல்லையில் அதன் வாசலிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு நபரும் வாக்கு கேட்பது, வாக்களிக்க தூண்டுவது, ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என கூறுவது ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்காக விசேட போலீஸ் குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்தார். 65,000க்கும் மேற்பட்ட போலீசார் நாளைய தேர்தலுக்காக பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்களிப்பு நிலையங்களில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர். வீதி தடைகள், போலீஸ் ரோந்து சேவைகளும் இடம்பெறும். வாக்களிப்பு நிலையங்களுக்கு சமீபமாக சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் கைது செய்யப்படுவர். எந்த ஒரு நிலைமைக்கும் முகம் கொடுக்க கலகத்தடுப்பு போலீசாரும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு இந்த அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2337 விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அவசர நிலைமை ஏற்பட்டால் அதற்கும் முப்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். வாக்களிப்பு இடம்பெறும் காலப்பகுதியில் அனர்த்த நிலை ஒன்று ஏற்பட்டால்
அதற்கு முகம் கொடுப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதற்கென விசேட நடவடிக்கை பீடம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. හදිසි ආපදා තත්ත්වයක් මෙම කාලේ தேர்தல் தினத்திலும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் ஏற்படும் எந்த ஒரு அனர்த்தத்துக்கும் முகம் கொடுக்க அனர்த்த முகாமித்துவ மையம் தயார் நிலையில் உள்ளது. மாவட்ட அதிகாரிகள் தேவையான உபகரணங்கள் மற்றும் நடவடிக்கை பீடங்களும் தயார் நிலையில் இருப்பதுடன் விசேட கர்மபீடம் ஒன்றும் தேர்தலுக்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான விசேட தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது. இதே நேரம் 3000க்கும் மேற்பட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அண்மைக்கால வரலாற்றில் இடம்பெற்ற மிக அமைதியான தேர்தலும் அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்படாத தேர்தலுமாக இந்த தேர்தல் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2024 ජනාධිපතිවරයාත් 2024 ஜனாதிபதி தேர்தலுடன் ஆரம்பமான தேர்தல் கலாசாரம் முன்னெடுக்கப்பட்டு செல்லப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அரசியல்வாதிகள், இலங்கை போலீசார், தேர்தல் ஆணையகம் தமது முழு அளவிலான செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசு சொத்துக்களை கூடுதலாக பயன்படுத்தும் ஒரு தேர்தலாகவே காணப்பட்டது. ஆனால் இம்முறை அதன் மறுபக்கமே ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு நிறுவனத்துக்கும் உறுப்பினர் இல்லாமையும் இதற்கு ஒரு காரணம். தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கம் என்ற வகையில் அரசு சொத்துக்களை தேர்தலுக்காக தவறாக பயன்படுத்தவில்லை. இது ஒரு சிறந்த முன்னெடுப்பாகும். 1991ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட முதலாவது நாடு தழுவிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முதல் இன்று வரை ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக குறைந்த மட்டத்தில் பொது சொத்துக்கள், அரசு சொத்துக்களின் பயன்பாடு மிக குறைந்த அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேர்தலாக இது வரலாற்றில் இடம்பெறும். இதனை மேலும் முன்னேற்ற வேண்டும். ඡන්ද විමසීම ඉතිහාසගත වෙයි. මේ අපිට තවදුරටත් වර්ධනය කරගන්නට අවශ්‍යයි ඊළඟ ඡන්ද විමසීම් වලදී. පහුගිය මැතිවරණත් සමග සංසන්දනාත්මක 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்படத்து இந்த தேர்தலில் பல சாதக நிலைமைகளை காண முடிகிறது. வன்முறைகள் எதுவும் இடம்பெற்றதாக அறிவிக்கப்படவில்லை. சட்டவிரோத பிரச்சாரங்களும் மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டன. பதாதைகள், சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் மிக குறைந்த அளவிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்படத்து அல்லது கடந்த 10-15 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்படத்து ஒரு சாதக நிலைமையை அவதானிக்க முடிகிறது. සංස්කෘතිය ස්ථාවර කර ගැනීම දේශපාලන පක්ෂවලත් මේ රටේ